கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது தாங்க எங்கள் ஊர். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கள் ஊர் பார்த்துட்டு சொல்லுங்கள். கரெக்டாக இப்போ டைம் என்னன்னாக்கா ஒரு 8:30 இருக்கும் கைஸ். காலையில் 8:30 இந்த டைமில் எப்படி இருக்குது பாருங்கள் வெயில் இந்த ஊரில். இந்த ஊர் எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது கைஸ். இந்த செடி என்னென்னு பார்த்தீங்களா? இந்த செடி வந்து பாவக்காய் செடி கைஸ். பாவக்காய் செடி. பாவக்காய் இந்தமாரி தான் பந்தல் போட்டு அழகாக விளைய வைப்பாங்க. எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் கைஸ். பாவக்காய் உள்ளே இருக்குதான்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஒரே ஒரு பிஞ்சு இருக்குது கைஸ். இருக்குது, நிறையா இருக்குது. பிஞ்சு தான் எல்லாமே. பழுக்கிறதெல்லாம் உடனே கட் பண்ணிட்டுருவாங்க. ஏன்னா வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதை பாருங்கள், ஆல்ரெடி ஒன்று பழுத்து காஞ்சி போய்க்குது பாருங்கள் கைஸ். எவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா பந்தல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக அப்படியே உட்காந்து இந்த பந்தலுக்கு அடியில் பார்ப்போம். இந்தமாரி நிறைய இருந்துச்சு பந்தல், பாவக்காய் பந்தல். எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஏன்னா அதோட டைம் முடிஞ்சிச்சு, அதனால் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா பச்சை பசேர்னு சூப்பராக இருக்கும் கைஸ். இதோட இதோட பாவக்காய் சீசன் முடிய இந்தமாரி காஞ்சி போயிடும். இந்தமாரி காஞ்சி போயிடும் கைஸ். அதேமாரி இந்த கைண்டில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூச்செடி இருக்குது கைஸ். இது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காக்கட்டான் செடின்னுவாங்க. இதில் வந்து அந்த காக்கட்டான் பூ உங்களுக்கு சைடில் போடுறேன் எப்படி இருக்குது இதோட பூன்ட்டு. காக்கட்டான் செடி கைஸ். இது எங்கள் ஊரில் காக்கட்டான்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் காக்கட்டானுக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்ட்டு. பார்த்துக்கிறீங்களா கைஸ்? நம்ம சமையலுக்கெல்லாம் வெங்காயம் யூஸ் பண்ணாத நம்ம பண்ணவே முடியாது, சமையலே செய்ய முடியாது. அந்த வெங்காயம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ். இதுதான் வெங்காய செடி. எப்படி இருக்குது பாருங்கள் கைஸ். இதை எப்படி யூஸ் பண்ணாங்கனாக்கா இந்தமாரி தான் இப்படி புழுங்குவாங்க. புழுங்குனா இந்தமாரி இருக்கும் கைஸ் வெங்காயம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கைஸ். இது வந்து நாட்டு வெங்காயம். நாட்டு வெங்காயம் வந்து இந்தமாரி தான் சின்னதாக இருக்கும். இதே நார்மலாக நீங்கள் இப்போ சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்களா அந்த வெங்காயம் இது கிடையாது. அது வந்து பாரம்பரிய வெங்காயம்னு சொல்லுவாங்க, இல்லை அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனால் இது நாட்டு வெங்காயம். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சின்னதாக தான் இருக்கும். அதாவது நாட்டு வெங்காயம் எப்போயுமே சின்னதாக தான் கைஸ் இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி சமையலில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்காங்க பிச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே சந்தைக்கு எடுத்துன்னு போவாங்க. இதை அப்படியே சந்தைக்கு எடுத்துன்னு போயிட்டு விற்றுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னா இந்த கைண்ட்லேயே குச்சிவெளி கிழங்குன்னுவாங்க கைஸ். இது பாருங்கள், குச்சிவெளி கிழங்கு. இது வந்து கரடிகளுக்கும் பன்னிங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இங்கே பன்னி நடமாட்டம் அதிகமாக இருக்குது. இதுதான் கைஸ் குச்சிவெளி கிழங்குன்ற ஒரு செடி. சின்னதாக இருக்குது. இது இன்னும் பெருசாகும். பெருசானாக்கா இதை கட் பண்ணி சாப்பிட்லாம், வீட்டில் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இந்த கைண்ட்லேயே வேறு என்ன இருக்குதுனாக்கா தக்காளி செடி இருக்குது கைஸ். தக்காளி செடி பாருங்கள். இதுதான் தக்காளி. இது பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க இதை. ஆமாம், பெங்களூர் தக்காளி தமிழ்நாட்டில் விளையுது. வேறு லெவலு. எப்படி இருக்குது பாருங்கள். அது பெங்களூர் தக்காளி, இது நாட்டு தக்காளி. இது எப்படி இருக்குது பாருங்கள். நாட்டு தக்காளி ஆல்ரெடி சொத்தையாக இருக்குது. தண்ணி ஓவராக இருந்தால் இந்தமாரி சொத்தையாகும் காசு. தண்ணி கம்மியாக இருந்தால் அது கரெக்டாக இருக்கும். இதுதான் கைஸ் தக்காளி செடி. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி செடியில் பழமே இருக்குது பாருங்கள் கைஸ். காட்டுறேன் உங்களுக்கு. பழம் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கைஸ். தெரியுதுங்களா? இதை கட் பண்ணி அழகாக குழம்புக்கு போட்டு சாப்பிட்லாம் கைஸ். மிளகாய் செடி பார்த்தீங்களா? இதில் இப்போ தான் சின்னதாக பிஞ்சு வைக்குது. இந்த மிளகாய் செடியில் வந்து பிஞ்சு இல்லை, காயே வச்சுருக்கு பாருங்கள்.
இந்த வர காய வச்சுருக்கு பார்த்தீங்களா. இது இன்னும் கொஞ்சம் நல்லா பழுத்துரும். இதையும் யூஸ் பண்ணலாம். இது பச்சை மிளகாவும் யூஸ் பண்ணலாம் கைஸ். அதுவும் என்ன இருக்கு. ஓகே அவ்வளோதான். ஓகே கைஸ், இது அவ்வளோதான் வீடியோ. இதுக்கப்புறம் வீடியோ ஒன்று ஒன்றா வந்துனே இருக்கும் கைஸ். விலாகு, நம்மளுடைய விலாகு வேறு என்னென்ன இந்த ஊரில் இருக்குது, இந்த எங்களுடைய ஊரில் என்னென்ன இருக்குன்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல விலாக் வரும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து சேரும். Can't sleep at night, so I just keep writing. I don't need no help, I don't need opinions, so don't